வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவுக்கு சிந்தாமணி சும்மா குடைச்ச கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் முத்து வசமாக கொடுத்து விட்ருந்தாங்க. நிறைய பணத்தை கணக்கிலே கட்டாமல் வச்சுருக்காங்க போயிருக்காங்கன்னு சொல்லி வசமாக போட்டு கொடுத்துருந்தாங்க ஆதாரத்தோடு. அதை பார்த்துட்டு சிந்தாமணியை உள்ளே வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட இருக்கிற சொத்து பொருள் எல்லாத்தையுமே சர்க்காரில் எடுத்துடுறாங்க. சிந்தாமணி உள்ளே இருந்துட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிட்டி நம்மளை மட்டும்தான் ஓடி பண்ணான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய ஆள் அந்த சிந்தாமணி, நம்மளுக்கு 10 மடங்கு அது தொழில் பயங்கரமாக பண்ணும். சிட்டி பூரா டெக்கரேஷன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் அதான் எடுத்து செய்யும். இப்போ என்னன்னா முத்துவும் முன்னாடி இவங்களுக்கே ஆப்போசிட்டாங்களா, சரி ரைட்டு அவங்ககிட்ட போய் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா, ரோகிணியும் இருக்காப்புல, அவங்க முத்தோட அம்மாவுக்கும் அவங்கள பிடிக்காதுங்காங்க. எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. நேராக அங்கே போய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னை பார்க்க எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்குது, அந்த முத்து மீனாவும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்காது, நான் சந்தோஷமாக வட்டி கொடுத்துட்டு ஜாலியாக இருந்தேன். அவன் அந்த முத்தோட மச்சினன் தான் என்கிட்ட வேலை பார்த்தான் அப்படிங்கிறார். யார்? அந்த மீனாவோட தம்பியா அப்படிங்கிற. ஆமாம் மீனாவோட தம்பி தான் என்கிட்ட வேலை பார்த்தான். நான் என்ன பண்ணாலும் நான் பேசுகிறது தான் சூப்பர்மா. கடைசியில் அந்த முத்து நான் ரொம்ப கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கூட்டி போயிட்டான். அவன் இருக்கும்போது நல்லாவே கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தான், நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். சிட்டிகிட்ட வேணால் கொடுக்கலன்னா அவ்வளோதான் இவ்வளோதான்னு சொல்லி சிட்டிக்குள்ளே நாங்கள் ஒரு டக்காலிட்டி காட்டு வச்சுருந்தோம். அந்த டக்காலிட்டி எல்லாத்தையுமே இந்த முத்து நொறுக்கி தள்ளிட்டான். அவன் நொறுக்கி தள்ளதுனால என்னை ரோட்டில் வச்சு ஒரு மாதிரி பண்ணதுனால ஒருத்தனும் ஏன்டா வேங்கின பணம் தரமாட்டாங்க, தொழில் போச்சு. யார் இவ்வளவு தராங்க வட்டி அப்படி இப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி அந்த முத்து மச்சினை இருக்கையில் கரெக்டாக கணக்கு கொடுப்பான். அவனையும் பல வாட்டி வேலையை கூப்பிட்டு பார்த்தான். அவன் இனிய ரொம்ப கெட்டவனா அவனையும் சொல்லுதான். என்கிட்ட மாதம் 25,000 சம்பளம் வாங்கினான், அப்பமெல்லாம் தெரியல, இப்போ இனியும் குறை சொல்லுதான். அப்படிங்கும்போது ஓன் தொழிலுக்கு எடுத்து அந்த முத்து தான், அந்த மீனா தான் என் தொழிலில் மொத்தமாக முடிச்சு விட்டு என்ன என் சொத்து பத்து எல்லாம் போக வச்சிட்டான். ஆனாலும் என் பழைய ஆட்கள் என்னையை பிடிச்சாலும் 4 பேர் இருப்பாங்களா, அவங்க வேலை இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் கூட நான் வெளியே வந்தால் தானே செய்ய முடியும். அப்படிங்கும்போது என்னம்மா நீங்கள் அந்த முத்தோட அம்மா உங்கள் சொல்ல கேட்டு நல்லா பண்ணுவாங்களாம்ல அப்படிங்கும்போது, அதுவும் இப்படி தெரியும் உனக்கு அப்படிங்கிறாங்கம்மா. எல்லாமே எனக்கு தெரியும். அந்த வீட்டில் முத்தையும் மீனாதும் பிடிக்காதாலும் 2 பேர் இருக்காங்க. ஒன்று முத்தோட அம்மா, இன்னொன்று முத்தோட மைனி அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அந்த பணக்கார பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை, கஷ்டப்பட்ட பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளையே தான். எனக்கு நிறைய வகையில் முத்து மீனா பற்றிய தகவலை என்கிட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு நானும் ஆப்போய்க்கு ஒவ்வொரு கதையாக பண்ண பார்ப்பேன். அவன் அதிலேருந்து தாண்டி போயிருந்தாங்க. எப்படியாவது வசமாக ஆப்போய்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கே வசமாக ஆப்போச்சதுனால தான் அப்படி இருக்கேன். அவன் பொண்டாட்டிகிட்ட வெறும் 2.5 லட்ச ரூபா தான் ஆட்டையை போட்டேன். அவன் என் தொழிலையே ஆட்டையை போட்டான் அந்த முத்து. அப்படிங்கும்போது அவனை நான் விடவே மாட்டேன். அப்படிங்கும்போது சிட்டி நேராக போங்க, போய் அந்த விஜயாட்ட பேசுங்க அப்படிங்கும்போது, ஏம்மா வேறு வழியே வேண்டாம், உங்களுக்கு வேண்டியால் யாராவது சொல்லுங்கள், அவங்க மூலமாக அனுப்புவோம். அப்படிங்கும்போது இல்லை என்கிட்ட எல்லாம் போனோடனே நீ சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. என்கிட்ட வேலை பார்க்குறவங்க வேணும்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்க வேணால் என்னை பற்றி நினைப்பாங்க, மற்றபடி என் கூட இருக்க அல்ல கைகள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளை சொல்கிறாங்க. அந்த ஆள்கிட்ட போய் சொல்லி விஜயா உள்ளே பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட போய் தகவல் சொல்கிறாங்க. உங்களை சிந்தாமணி அம்மா உள்ளே பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் உள்ளே போய் பார்க்கணுமா? அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா முக்கியமானது பேசணுமா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு பயமாகவும் இருக்குது. அப்படின்னா சிந்தாமணி முத்து மீனை தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை அந்த முத்தையும் மீனாவும் மனசில் வச்சுக்கிட்டு ஏன் மேலே கோவப்படுவாங்களோ அப்படிங்கும்போது இல்லை போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்காங்க. என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி உங்களை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் பையனும் மருமகளும் அனுப்புனது தானே, என் வேலையை மட்டும் அவங்க கெடுக்கணும்னு செய்யலை. ஒட்டு மொத்தமாக நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே சம்பாத்தியம் பண்ணி வச்ச சம்பாத்தியம் எல்லாம் போச்சு. என்கிட்ட பணம் இருக்கிறதுனால தான் என் வீட்டுக்காரன் நான் பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை. என்கிட்ட பணம் இருக்குது நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. மாஸ்டருங்க பாருங்கள், கொஞ்சம் நஞ்ச தொழில் எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் நான் ஒரு சிலவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நல்லா பண்ணியிருப்பேன்.
கா காசு இல்லாமையும் பண்ணியிருப்பேன், காசை குறைச்சும் பண்ணியிருப்பேன் வேண்டியவங்களுக்கு. ஆனால் அவங்க நம்மகிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை செய்கிறதுக்கு வெளியில் எனக்கு ஆள் இல்லை, நம்பிக்கையான ஆள். நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கும்போது, நானா எனக்கு அதை பற்றி தெரியாதே அப்படிங்கும்போது, செய்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன யார்கிட்ட பணம் வாங்கணும், எப்படி கொடுக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் உள்ளே இருக்கிறதுனால நான் டைரெக்டாக பண்ண முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். அந்த ஆளை பாருங்கள், கரெக்டாக பணத்தை கொடுத்துருவாங்க. நீங்கள் கொண்டு திருப்பி கொடுங்க, வைங்க. உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம். உங்கள் கூட இன்னொரு ஆளை வச்சுக்கிடுங்க. ஏன்னா கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான் யாரை வைக்கிறது, பார்வதிக்கும் கணக்கும் தெரியாதா அப்படிங்கும்போது, உங்கள் மருமகளை வச்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை முத்துக்கு மீனாவுக்கு எதிராக போடுறது உங்கள் மருமகளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என் மருமகளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உங்கள் மருமக ரோகிணிக்கும் முத்துக்கு மீனாவுக்கும் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை கூப்பிட்டு சொல்லுதேன். வேலைக்கு வச்சுக்கிடுங்க. என்ன உங்களுக்கு மாதம் ஒரு 30,000 சம்பளம் எடுத்துக்கிடுங்க. அந்த ரோகிணிக்கு ஒரு 40,000 சம்பளம் எடுத்துக்கிடுங்க. அப்படின்னா 40, 70 70,000 மாதம் சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தினம் வேலை இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இருக்காது. மாதத்தில் 1, 2 ஆர்டர் இருக்கும். அந்த 2 ஆர்டர் செஞ்சால் போதும், உங்களுக்கு மாதம் 70 கிடைக்கும், நான் வழி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, யார் தருவா அப்படிங்கும்போது, உங்களை ஒரு ஆள் இங்கே வர சொல்லிச்சுல, அந்த ஆளே உங்களுக்கு வந்துடும் வீட்டில் கொண்டு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இனிமேல் எதனாலும் உங்கள் ஃபோனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஆர்டரை எந்த இடமும் போய் பார்த்துக்கிட்டு அட்வான்ஸை வாங்குங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரியல அப்படின்னா, பார்த்துட்டு எண்ணியை உள்ளே பார்த்துட்டு, இவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ போடணும் வைக்கணும், எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால், எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. மாதம் 70 கிடைக்க போகுது. இந்த ரோகிணிக்கு 40,000 மாதம் சும்மா யார் தரா, அவள் பார்லர் வேலையை பார்த்துட்டு போகிறா, ஒரு நாள் 2 நாள் கணக்கு பார்க்கறதுக்கு இவ்வளோவா அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையில் போகிறாங்க. இங்கே சிட்டியும் சிந்தாமணியும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, முத்துக்கு மீனாவுக்கும் தொழில் பண்ணுறதுக்கு நம்ம போனால் தானே ரொம்ப எதிர்பார்க்கு. பேசாமல் முத்துவோட அம்மையும் அந்த மீனாவோட அத்தையும் இறக்கி விட்டோம்னா, ஒரு தொழில் எடுக்க போகும்போது கண்டிப்பாக அவங்க தொழிலுக்கு வர மாட்டாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சிந்தாமணி பிளானு. இந்த சிட்டியோட பிளான் என்னென்னா, இந்த முத்து மீனாவை நம்மளால் ஓகே முடியல, டீமாக சேர்ந்து தான் செய்ய வேணும், வயலை முடிக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு அவர் கணக்கில் போகிறாங்க. இங்கே விஜயா நினைக்காங்க, இந்த முத்து மீனாவும் சம்பாதிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது பதிலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால், இந்த சிந்தாமணி சரியான ஆஃபராக நம்மளுக்கு கொடுக்காங்க, நம்மளும் தொழில் எடுத்து செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அண்ணாமலைக்கு ரொம்ப தோரணையாக சொல்லுதாங்க, ஏங்க இந்த மீனா மட்டும்தான் டெக்கரேஷன் வேலை செய்வாளா அப்படிங்கிறாங்க. உலகத்தில் ஏகப்பட்ட பேர் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஏரியாவில் ரொம்ப சூப்பராக பண்ணுது மீனா தான் பண்ணுதா. யாரை கேட்டாலும் மீனா சூப்பராக டெக்கரேஷன் வேலை பார்க்குறா, நல்ல கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குது, நல்ல புள்ளன்னு சொல்லுதாங்க. ஏன் விஜயா, நம்ம 2 பேரும் கோயில் எடுக்கும்போது கூட ஒரு ஆள் சொல்லலை அப்படிங்கும்போது, ஏங்க இனிமேல் உங்கள் பொண்டாட்டி விஜயாவும் நல்ல டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா சொல்கிற, காமெடி எதுவும் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னை பார்க்க காமெடி பண்ணது மாதிரியே அங்கே இருக்குது, நானும் டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்ய தான் போகிறேன், மாதம் நான் ரோகிணிக்கு 40,000 சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ரோகிணி முழிக்காங்க, ஆண்டி எனக்கு 40,000 சம்பளம் தர போகிறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த சிந்தாமணியும் உள்ளே போயிட்டா, அந்த முத்து மீனாவும் உள்ளே அனுப்பிட்டாங்க, அவங்க வேலையெல்லாம் இப்போ என்கிட்ட தந்துட்டாங்க, எனக்கு மாதம் 30,000 சம்பளம், உனக்கு 40,000 சம்பளம் அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு பார்லர் வேலை தான் தெரியும், மற்ற வேலை தெரியாது அப்படிங்கும்போது, ஏம்மா வார பணம் எவ்வளோ பணம்னு எழுதி வைக்க எனக்கு நோட்டில் தெரியாதா அப்படிங்கிறாங்க. அது தெரியும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மாதத்தில் 2, 3 வேலை தான் இருக்கும், அப்படி இருந்துச்சு அதுக்கே அந்த சம்பளம்னா 70,000 மாதம் என்கிட்ட தந்துரு அப்படிங்கிறாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாதம் எனக்கு 70 ரூபா கிடைக்கும்ல அப்படிங்கும்போது ரோகிணி நினைக்காங்க, சரி ரைட்டு, அப்போ பார்லர் வேலை செய்கிறத நம்ம கையில் வச்சுப்போம், இந்த 40,000 ஆண்டிகிட்ட போட்டோம், ஆண்டி பழையபடி நம்மளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கும்போது, ரோகிணி வா உன்னை தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சிரிப்பு வருது. ரைட்டு, ஆண்டி பணம்னா தான் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சிந்தாமணிக்கு ஏகப்பட்ட தொழில் வரும், அந்த தொழிலை நம்ம நல்லாவே சம்பாதிக்கலாம். சிந்தாமணி ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் முத்தும் மீனாவும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் சிந்தாமணிக்கு நிறைய சம்பாரித்து கொடுக்குற மாதிரி பண்ணணும். ஆனால் வார இதில் நம்மளும் சிந்தாமணி தெரியாமல் பணத்தை ஆட்டையை போடணும், அதை எப்படின்னு பார்க்கணும். சிந்தாமணிகிட்ட எவ்வளோ வரும் ஏது வரும்னு கேட்டு தான் எங்கள் மண்டபத்தில் சொல்லுவேன். ஆனால் சிந்தாமணி சொல்லுது ஒரு ரேட்டோட நான் கூட தான் வைப்பேன், அந்த பணத்தை நீ நம்மளுக்கு எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது சிந்தாமணிக்கு தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி உள்ளே தானே இருக்காங்க, எப்படி தெரியும், வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஒரு ஆர்டர் எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்டர்லேயும் நம்மளுக்கு அதில் வச்சு ஒரு 50,000 கிடச்சின்னா லாபம் தானே அப்படிங்கிறாங்க. ஆண்டி செம ஆண்டி, 4 ஆர்டர்னால் நான் 2 லட்ச ரூபா ஆச்சு, அதுபோக நம்மளுக்கு மாதம் ஒரு 70,000 கிடைக்கும்,
அப்படின்னா செம ஆண்டி அப்படிங்கிறாங்க. இது சரியான ஆஃபரு அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து வந்து மீனாட்ட சொல்லுதாங்க, மீனா அந்த சிந்தாமணி உன்னை வந்து தொழிலில் எந்த வகையிலும் நிப்பாட்ட முடியல. இப்போ அம்மாவை இறக்குறாங்க. எதுக்குன்னா உனக்கு எதிராக தொழில் பண்ணுறதுக்கு. அவங்க தொழில் கேட்டு போகிற இடத்துல நீ வந்து கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, ஏங்க அத்தை வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சரி அத்தை பண்ணட்டும் நம்ம விலகி நிற்கலாம், இல்லை உதவி பண்ணலாம். ஆனால் சிந்தாமணி அத்தையை ஏக்குதாங்க. இந்த நேரத்தில் எப்படிங்க நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மீனா. இதுதான் சரியான இது. நான் கூட நினச்சேன் எங்கள் அம்மா தொழிலுக்கு இறங்குனதுனால நீ வந்து விட்டுட்டு சரியாயிட்டு அத்தையே பார்க்கட்டும் அப்படின்னு இழந்த மனசில் பேசுவேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த சிந்தாமணி நம்மளுக்கு எதிராக வந்து செயல்படுறதுக்கு அத்தையை வச்சு ஏக்குதாங்க. முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தொழிலில் டைரெக்டாக ஏக்குறாங்க. ரோகிணியும் சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் அம்மாவுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லா மண்டபத்துக்கும் மீனாவும் போகிறாங்க, அங்கே விஜயாவும் போகிறாங்க. விஜயா வந்து தான் பேரை எழுதி ஒரு கார்டை கொடுக்காங்க. இனிமே நானும் டெக்கரேஷன் பண்ண போகிறேன், எதுனாலும் எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படிங்கும்போது, உங்களை நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெளியூரில், இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. இங்கே சிந்தாமணின்னு சொன்னால் யாரும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களே, அதனால் விஜயா பேர்லேயே ஆர்டர் எடுக்காங்க. அப்போ எல்லா மண்டபத்துலேயும் சொல்கிறாங்க, மீனா தான் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா, நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, அதனால் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியணும், ஒரு மாடல் கொடுங்க அப்படின்னா விஜயா முழிக்காங்க. ஆகா நம்மளுக்கு மாடல் கொடுக்க தெரியாத அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டே இருக்கும்போது, என் ஆட்கள்லாம் செஞ்சுருவாங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதை பற்றி தெரியாதம்மா அப்படிங்கும்போது, இல்லையே தெரியுமே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த மண்டபத்தை ஆர்டர் போயிருது. அந்த மண்டபத்தில் மீனா சூப்பராக ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த சிந்தாமணிட்டு போய் சொல்லுதாங்க, மாஸ்டர் இப்படிலாம் இருக்காதீங்க, நீங்கள் வந்து சென்டிமெண்ட்டில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த மீனாவை நீங்கள் நுப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்த ஆர்டர் வரட்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து முகூர்த்தம் வருது. அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் கேட்காங்க. அதே கல்யாண மண்டபத்துக்கு மீனாவும் போய் கேட்காங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க மீனாட்ட, மீனா ஒரு அத்தைனா நான் அந்த ஒரு தொழில் எடுத்து செய்தேன், எனக்கு எதிராக நீ தொழில் எடுத்து செய்கிறல்ல, எனக்கு மேலே உனக்கு என்ன நீ மரியாதை வச்சுருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் மேலே நான் நிறையவே மரியாதை வச்சுருக்கேன். நான் வந்து பூக்காரி நீங்கள் எத்தனை வாட்டியே சொல்லுவீங்க, மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டீங்க. இந்த இடத்துல மருமகன் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ரோகிணிக்குன்னு தான் தொழில் பண்ணுறீங்கன்னா நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, மீனா பணம் தான் உங்களுக்கு பெருசாக, ஆன்ட்டியை நீங்கள் மதிக்கவே மாட்டிங்களா? எனக்கும் பார்லர் வேலையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஆன்ட்டி கூப்பிட்டா நான் வரலை, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நானும் அத்தையும் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் குறுக்க வராதாங்க அப்படிங்கும்போது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் அந்த தொழில் அப்படிங்கும்போது, ரோகிணி நீங்கள் வந்து தொழில் பண்ணல, சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க, நான் சொந்தமாக பண்ணுறேன், எனக்கு லாபம் கிடச்சிச்சின்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. என்னத்துக்கு குடும்பத்துக்கு நல்லது? நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் வந்து அதை வச்சுக்கிறீங்க, என்ன குடும்பத்துக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, ரோகிணி நீங்களோ உங்கள் வீட்டுக்காரோ மளிகை சாமானுக்கோ எதுக்கோ கொடுக்குறதில்ல, மாமாவுக்காக இருக்கட்டும் அத்தைக்காக இருக்கட்டும் எதுக்குனாலும் நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோனுங்கிறதுக்காக சொல்லலை, வீட்டுக்கு இந்த பணம் உதவும் அப்படிங்கும்போது, மீனா நீங்களாம் இன்னும் எதுவும் கொடுக்க வேண்டாம், இன்றைக்கி வந்து இந்த ஆர்டர் வந்து ஆன்ட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் தான் தொழில் பண்ணுறீங்கன்னா அசால்ட்டாக எடுங்க, மற்றபடி இந்த சிந்தாமணிக்கெலாம் விட்டு கொடுக்க முடியாத அப்படிங்கும்போது மேனேஜர்கிட்ட போய் விஜயா பேசுகிறாங்க, எனக்கும் ஆர்டர் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் புதுசு அப்படிங்கும்போது, மீனாவும் தொழில் பண்ணி ரொம்ப நாள் ஆகலையே அப்படிங்கும்போது, ஏம்மா அப்போ ஒன்று செய்வோம், சீட்டு குலுக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு குலுக்கி பார்க்காங்க. அதுலேயும் மீனாவுக்கு தான் வருது. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்புறம் மீனா வராங்க பக்கத்தில், அத்தை தப்பாக நினைக்காதீங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு நாங்கள் வந்து எங்கள் அம்மா வழி கோயிலுக்கு போகிறோம், அப்போது இன்னொரு ஆர்டர் வருது, அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படிங்கும்போது, என்ன விட்டு கொடுக்குறியா, பிச்சை போடுறியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு அந்த வேலையை செய்ய முடியல, நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வருமானம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. உன்னை எந்த மண்டபம்னு கேளு ரோகிணி அப்படிங்கிறாங்க. அந்த மண்டபத்தை சொல்கிறாங்க. அந்த மண்டபத்தில் போய் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் ஆர்டரை சொதப்பிடுதாங்க. என்னென்னா விஜயா வந்து பணம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்கிற பேராசையில் அந்த பக்கமே போகலை. ரோகிணிக்குன்னு நம்ம வேலையா அப்படின்னு சொல்லி ஏனாதானான்னு பண்ணுதாங்க. அந்த மண்டபத்தில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு அதை சுத்தமாக அந்த மாடல் பிடிக்கல. மண்டபத்தில் சொல்லிடுறாங்க, இப்படி ஒரு ஆளை நீங்கள் கொடுத்ததுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் உங்களுக்கு ஆர்டரே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேரை குறித்து வச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குது. மீனாவும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த செய்தி மீனாவுக்கு தெரிய வருது. மண்டபத்தில் உள்ள மேனேஜர் சொல்கிறாங்க, ஒழுங்காகவே செய்யலாமா, நம்ம நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா, இந்த மண்டபத்தில் உங்களை மீறி வேறு யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட வந்து, அத்தை அந்த ஆர்டர் எப்படி ஒழுங்காக வந்துச்சா வரலையா அப்படிங்கிறாங்க. தெரியும், எங்கள் ஆர்டர் சொதப்பணுங்கிறதுக்காக தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன்,
அதுபோக நாங்கள் நல்லா தான் பண்ணோம், நீ எதையும் பண்ணி அதை கோல்மால் பண்ணியா அப்படிங்கிற. அத்தை எனக்கு அப்படிலாம் தெரியாது. எங்கள் அம்மா வழியில் நாங்கள் கோயிலுக்கு போகணுன்னு போனோம். நான் வந்து பணத்தை காணாமல் போச்சுல்ல எனக்கு, ஆட்டையை போட்டு போனாங்கள்ல, அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். சொல்லும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டி சரியாயிரும்னாங்க. பணம் கிடச்சதுனால நான் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும்டி, எங்கள் வேலையை சொதப்பதுக்கு ஆளெல்லாம் விட்டு போயிருப்பா வச்சுருப்பாங்க போது முத்து வர்றாரு. ஆமாம், உங்கள் வேலையை சொதப்பது தான் வேலை மீனாவுக்கு, எனக்கு அவளுக்கு வேறு வேலை இல்லைல்ல. மீனா அடுத்த லெவலை நோக்கி போயிட்டுருக்கா. இந்த ஏரியாவில் உள்ள அவ்வளோ மண்டபத்துலேயும் மீனாவை தான் கூப்பிட்டு வேலை கொடுக்காங்க, இனிமேல் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் பேராசையில் உங்களுக்கு மாதம் சம்பளம் கிடக்குமே அப்படின்னு சொல்லி சிந்தாமணிகிட்ட வேலை பார்க்குறீங்க. சிந்தாமணி உள்ளே இருந்துகிட்டே நம்ம தொழில் பண்ணி நினைக்காங்க. அது ஒரு காலமும் நடக்க போகிறது கிடையாது. வெளியில் இருக்கும்போதும் நேர்மையான வகையில் அவங்க தொழில் பண்ணலை. அடுத்தவங்களை தொழில் பண்ண விடாமல் வெளியே அனுப்பிட்டு இவங்க பண்ணுறது தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மீனா சூப்பராக பண்ணதை பார்த்துட்டு எல்லோரும் மீனாக தான் பண்ணணும், கம்மியான விலையிலையும் நல்லா இருக்குங்காங்க. நீங்கள் வந்து தரத்தை கொடுங்க. நீங்கள் ஒரு வேலையை உங்களுக்கு காட்ட சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவங்க பாட்டில் வீட்டில் இருந்தீங்க. ஒரு பணம் வாங்குறீங்கன்னா அது விசுவாசமாக அங்கே போகணும்ல. அப்படிங்கும்போது தான் ரோகிணி பார்த்துக்கிட்டாளா வச்சுக்கிட்டாளா அப்படிங்கும்போது அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், மீனா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப திமிரு தான் 2 பேருக்கும். பணம் லட்சக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணுறீங்களே, திமிரு வருது. இந்த சிந்தாமணி எப்படின்னு 2 வாரத்தில் வெளியே வந்துடுவாங்க. வந்த பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே மீனாவுக்கு பணம் கொஞ்சம் சேர்ந்துருது. சேர்ந்த உடனே எங்க சீதாட்ட நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்னாங்க, கொடுக்கவே இல்லை. சீதா எப்போ வாங்குறேன் பிறகு வாங்குறாங்க. நான் வந்து பணத்தை கொடுக்க போகிறேன். அது போக அவளுக்கு 2 மடங்கு பணமும் ஒரு நகை, ஒரு 5 பவுன் நகையும் எடுத்து வச்சுருக்கோங்க, கொடுக்கலான்னு பார்க்கேன் அப்படிங்கும்போது மீனா அழகாக உன் தங்கச்சி தானே சீதை, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதில் கொஞ்சம் நகை எடு அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பவுன் நகை எடுக்காங்க. 8 பவுன் நகை எடுக்காங்க. சீதை வாங்கின பணத்துக்கு 2 மடங்காக கொடுக்காங்க. 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கல்ல, 5 லட்ச ரூபாயாக கொடுக்காங்க. கொடுக்காங்க. கொடுத்தோன்னே ஏன்க்கா இவ்வளோ பணம் எதுக்குக்கா அப்படிங்கும்போது, சீதா நீ பண்ண உதவியால் தான் இன்றைக்கி நல்ல தொழில் வந்து பெருகிருக்கு, 2 மடங்காக பெருகிருக்கு அப்படி தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் நீ தானே. நீ இல்லைனா எப்படி அக்கா இப்படி தொழில் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கக்கா. இல்லை உன் திறமைக்கா அப்படின்னு. இல்லை திறமை மட்டும் காணாதில்ல, பணமும் வேணும்ல. நீ தந்த பணம் தான் எனக்கு இதாக இருக்குது. உன் ஃப்ரெண்டுகிட்ட இந்த பணத்தை கொடுத்து நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கும்போதேக்கா, அவங்க வெளியூர் போயிருக்காங்க, ட்ரைனிங்கில் இருக்காங்க அப்படிங்கும்போது. அப்படியா, அவங்ககிட்ட பணம் கொடுக்கணுமே, அவங்க பணத்தை நம்ம கொடுக்காமே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே அருணுக்கு கால் பண்ணுறாங்க சீதா. எப்போந்தாங்க வருவீங்க? 2 நாள் ட்ரைனிங் போனீங்க, எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது. இல்லை ட்ரைனிங்கில் வந்து நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் ட்ரைனிங் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கும்போது, சீதா எல்லாமே நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ வசந்தம் நடக்கு. நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு நல்லாவே இல்லை வாழ்க்கை, நீ வந்த பிறகு தான் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது. இல்லைங்க எங்கள் அக்கா பணம் கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க, 2 லட்ச ரூபாயை அக்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது. சீதா எனக்கு அவ்வளோ பணமாக எனக்கு தேவையில்லை, நீ பணமே நீ வச்சுக்க, அது உனக்குள்ள பணம் அப்படிங்கிறேன். எனக்குள்ள பணமா அப்படிங்கிற. ஆமாம், நான் உனக்கு வந்து வீட்டுக்கு மருமகளாக கூட்டி வரும்போது சீதனம் கொடுக்கணும்ல, அந்த சீதனமாக வச்சுக்கா அப்படிங்கும்போது. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு நான் பரிசு கொடுக்கணும், ஊருக்கு வந்த பிறகு உனக்கு நேரில் கொடுக்குறேன், பணத்தெல்லாம் நீ தர வேண்டாம், நீனே வச்சுக்கா சீதா, அது நம்ம பணம் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா சிரிச்சிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் பிறகு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சீதா தப்பு, நீ என் தங்கச்சி, நான் அவங்ககிட்ட முன்ன பின்ன தரலாம், அடுத்தவங்ககிட்ட நம்ம கொடுக்கணும்ல அப்படிங்கிறது. ஏங்க அவங்க அடுத்தவங்களாம் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம போய் கொடுத்துடலாம், அவங்க அங்கே இருக்கட்டும், அவங்க வீட்டில் நம்ம சொல்லி கொடுத்துடலாம், நன்றி சொல்லிடலாம் அப்படிங்கும்போது. இல்லைக்கா இருக்கட்டுங்க. இல்லை சீதா வா, அவங்க வீடு எங்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது தான் தெரியுது, ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்த பொம்பளையாளோட வீட்டில் தான் பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பையன்தான் கொடுத்தாரா அப்படிங்கிற. ஆமாம் அவங்க பையன்தான் கொடுத்தாரு, அவர் சர்க்காரில் காக்கி சட்டக்காரராக இருக்கார் அப்படிங்கும்போது. அப்படியா, சரிம்மா அவங்க ரொம்ப நன்றிம்மா, நான் டெக்கரேஷன் ஆர்டருக்கு முன்பணம் வைக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு சூழலில் உங்கள் பையன் தான் 1 லட்ச ரூபா கொடுத்து உதவியிருக்காரு, இது மிகப்பெரிய உதவி அப்படிங்கும்போது. என்ன எப்படி பேசுகிறீங்க, நம்மளாம் சொந்த பந்தமாக போகிறோம் அப்படிங்கும்போது. சொந்த பந்தமாக போகிறோமா அப்படின்னோடனே சீதாவை பார்க்குறாங்க. சீதா வந்து அப்படி தலையை குனிகிறாங்க. என்ன சீதா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. சீதா வெட்கப்படுவல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையனும் சீதாவும் விரும்புகிறாங்க, நான் வந்து உங்கள் வீட்டில் பேசலாம்னு சொன்னால் என் பையன் விட மாட்டான், நாட்கள் போய்கிட்டே இருக்குது, எனக்கும் உடம்புக்கு சரியில்லை, என் நாட்கள் வந்து எண்ணப்பட்ட மாதிரி தான், என்றைக்கு இருக்கணும் போகிறோனோ தெரில அப்படிங்கம்மா. ஏம்மா எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஏம்மா ரொம்ப நாள் நான் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அந்த ஆசையை நிறைவேற்றுறது நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது. இன்னுமாம்மா புரியல, சீதாவை என் பையன் விரும்புகிறான்,
சீதாவும் என் பையனை விரும்புகிறா அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நான் உன்ட்ட சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க பையன் தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. உண்மையிலே உங்கள் பையன் நல்ல பையன்தான், நான் அவரை பார்த்ததில்ல. ஆனால் இப்படி வர்றதுக்கு முன்னக்கூட்டியே அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும், அந்த பிள்ளைக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ தாம்மா உங்கள் அம்மாட்ட பேசி சம்மதம் வாங்கணும் மீனா அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தெல்லாம் நான் திருப்பி வாங்க மாட்டேன், சீதாவுக்கு நான் நகை எடுத்து போடுதுன்னு சொல்லி அந்த 2,00,000 சீதாவுக்கு நகை எடுத்து கொண்டு கழுத்தில் போட்டு, இது ஏன் வீட்டு மருமக தானே, இதை வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. நேராக போய் மீனா வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. ஏம்மா சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வருதுமா அப்படிங்கிறாங்க. நீ பார்த்தியா மாப்பிள்ளை பார்த்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் பார்க்கலாமா, மாப்பிள்ளையை பார்த்தது சீதா தான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, சீதா மாப்பிள்ளையை பார்த்தாளா அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் விரும்புகிறான் அப்படிங்கும்போது, அவளை நான் சும்மா விட மாட்டேன்டி, சீதா எங்கே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சீதா வீட்டு வாசலில் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா சத்தம் போடுவாங்கன்ட்டு உடனே ஏம்மா சும்மா இரு, பையன் நல்ல பையன்மா, பையனை நான் பார்த்ததில்ல, ஆனால் ரொம்ப தங்கமான பையனாக இருக்கார் அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என் டெக்கரேஷன் வேலைக்கு அவர் ஃப்ரெண்டு பணம் கொடுத்தாருன்னு, ஃப்ரெண்டு தானே பணம் கொடுத்தேன்னு சொன்னான், ஃப்ரெண்டு தான் அவர் வருங்கால மாப்பிள்ளை போல் அப்படிங்கும்போது, இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு பிடிக்குமா அப்படிங்கும்போது, இப்படிப்பட்ட நல்லவரை கண்டிப்பாக என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும். என் வீட்டுக்காரர் ஒரு நல்ல ஆள், நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்திருக்காரு, கண்டிப்பாக சீதாவோட மாப்பிள்ளையும் நல்ல ஆளாக தான் இருப்பார். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம அப்பாவோட ஆசையெல்லாம் நிறைவேறிடுமா, அதுபோக தம்பியும் நல்ல வேலைக்கு போயிட்டான்னா ஒரு பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே உன் மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும்ல அடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிடிக்கும், நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சீதா பையன் வராங்க. சீதா நீ இவ்வளோ இது பண்ணியிருக்கல, அன்றைக்கி கோயிலில் பேசும்போது எனக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா மன்னிச்சிக்கம்மா, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஆனால் 2 வீட்டு சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு அவர்கிட்டே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடி உன் மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே முத்து, என்ன மீனா வெயில் ஓவராகிருக்குன்னு நினச்சிக்கிறேன் வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க சீதாட்டையும் பணத்தை கொடுத்துட்டேன், அவன் ஃப்ரெண்டுகிட்டையும் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். சூப்பரு, சரி ரைட்டு, இன்னும் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் யார்ட்டையும் கேட்டால் கூட பிரச்சனை இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இனிமேல் யார்ட்டையும் நம்ம கேட்குற அளவுக்கு இருக்காது, வருமானம் நல்லா தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி மீனா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா, நீ பேசுறது எல்லாமே எனக்கு முக்கியம் தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. சீதா ஒரு பையனை விரும்புகிறா அப்படிங்கும்போது, வணக்கம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சரி அந்த பையனை பேசி முடிச்சிடும் பேசாமல் அப்படிங்கும்போது, நடந்தது பூரான்னு சொல்லும்போது, உண்மையிலே நல்ல பையனாக தானே மீனா இருக்கார், கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ உதவி பண்ணுறாருன்னா பெரிய விஷயந்தான் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நம்மளுக்கு சம்மதம்னு சொல்லு அப்படிங்கும்போது, எங்கள் மாப்பிள்ளையை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படிங்கும்போது, மீனா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துட்டாங்க, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, சரி தானே, அவர் வேறு ஏதாவது சர்க்காரில் வேலை பார்க்காரு, நம்ம சீதாவும் படிச்சிருக்கா, பிறகு என்ன, அவன் அம்மாவும் நல்லா பேசினாங்க வச்சாங்க, நல்ல குடும்பம்னு சொல்லுது, பேசாமல் கல்யாணம் முடிச்சு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கும்போது, சரி மாப்பிள்ளை எங்கே இருக்காராம் போய் பார்த்து வந்துடுவோம் அப்படிங்கும்போது, எங்கே அவர் வெளியூரில் எங்கேயோ ட்ரைனிங் போயிருக்காராம் அப்படிங்கிற. அப்படியா, சரி வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி நாட்கள் 2 நாள் போகுது. 3ஆவது நாள் சீதா ஃபோன் பண்ணுறாங்க அருணுக்கு, எங்கள் வீட்டில் எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க, உங்களை பார்க்காம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான், அதுபோக நீங்கள் பண்ணுறத பார்த்தா இப்போவுமே இவ்வளோ பாசமாக இருக்கார், கல்யாணம் முடிச்சா கண்டிப்பாக பாசமாக இருப்பார்னு நினைக்காங்க அப்படிங்கும்போது, அப்படியா உங்கள் மாமாவுக்கும் உங்கள் அக்காளுக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கும்போது, ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் காதலை நீ இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்த, இப்போ கடைசியில் அவங்க தானே ஓகே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணுங்களா அப்படிங்கிறாங்க. சரி ஊருக்கு என்றைக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையில் ஊருக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்துடுறாரு. வந்தோடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுதாங்க. சீதாவுக்கு வாங்கிட்டு வந்த பரிசு எல்லாத்தையும் கொடுக்குங்க. இதெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. வெளியூருக்கு போனேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் நீனும் தான், அப்படிங்கும்போது உனக்கு நான் எல்லாமே வாங்கணும்ல அப்படிங்கும்போது, இல்லை தான் நான் தான் உங்கள் வீட்டுக்கே வரலையே, இந்த பொருளை எங்கள் வீட்டுக்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பொருளை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, நான் வந்தோடனே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டுங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அருண் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்த்தீங்கன்னா அருண் சீதா ஃபோன் பண்ணாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அந்த மீனா பொண்ணு பேசுனது நல்ல குடும்பமாக இருக்குடா, பேசாமல் நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கும்போதேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுதுன்னு இருக்காங்களாம், அது நல்ல நாளில் போய் கேட்போம்மா, அக்கா பொறுத்தவங்க நம்ம ஆற பொறுக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே நண்பர்கிட்ட பூராமே யாருன்னு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகும்போது எல்லாேருக்கும் பார்ட்டி கொடுக்கணும் வைக்கணும்னு சொன்னோன்னே ரைட்டு அப்படிங்கும்போது நண்பர்கள் சொல்கிறாங்க, பார்ட்டி கொடுக்கலாம் சரி தான், அவன் வருங்கால பொண்டாட்டியை கூட்டுவா, அங்கே எல்லோரும் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கும்போது, உனக்கு தான் தெரியுமா அப்படிங்க. எனக்கு தெரியுமாப்பா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க தெரியாதுல்ல நம்ம ஸ்டேஷனில் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீதாட்ட சொல்லுவாங்க. சீதா இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி அப்படிங்கும்போது, நான் நைட்டில் வரமாட்டேன் போக மாட்டேன், நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பார்ட்டி எல்லோரும் கேக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்காங்க.
இதெல்லாம் எடுக்காங்க. இப்படியா இருக்குது. நல்லா சாப்பிடுதாங்க. இல்லை சாப்பிட்டுட்டு சீதா சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அருண் கொண்டு பைக்கில் கொண்டு விடுதாங்க. அப்போது நேரம் கழிச்சு வந்தோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி நைட் டியூட்டி தானே போகிறோன்னா இப்போ வந்துட்டு அப்படிங்கும்போது, இல்லைம்மா இடையிலே முடிஞ்சிருச்சு அப்படியா சரி ரைட்டுன்னு விட்டுறாங்க. அருண் அந்த வீடியோவை அவர் நண்பர் வந்து அருண் வாழ்க்கையில் வசந்தம்னு சொல்லி அவர் பயங்கரமாக வீடியோவை ஆன்லைனில் போட்டு விட்டுருந்தாரு. இது பயங்கரம் வைரல் ஆகுது. காலையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது, ஜோடி நல்லா இருக்காங்கன்னு வருது. இது வந்து முத்துக்கு ஒரு ஆள் வந்து அனுப்புகிறாப்புல, முத்து இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் சேனலில் ஒரு கார்த்தி அனுப்புகிறாப்புல. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முத்துக்கு ஒன்றும் ஓடலை, இந்த அருணையா இந்த சீதா விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஓடாமல் இருக்கும்போது மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க, சீதாவுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அந்த அருணோட அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதே நீங்கள் தானங்க அப்படிங்கிறாங்க. மீனா அந்த வீடியோ பாரு அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை, இவர் எங்கே விரும்புகிறா அப்படிங்கிறாங்க. பிறகு இவருக்கு எப்படி நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது, ஆமாங்க இவரை பற்றி தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சீதாவை பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே சீதாவுக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி சொல்லிதாங்க, சீதா என்னாச்சுன்னே தெரியலையே, நம்ம கல்யாணத்துக்கு ஆளை வைக்க முடியும், இன்னும் விட்டு இப்படி வீடியோ இதாகிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, ஏம்மா இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கும்போது, சீதா ஏன்க்கா நடக்காது, வீடியோ எல்லா பக்கமும் போயிடுச்சு, ஏன்க்கா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி அவர் சரி கிடையாது, உங்கள் மாமா கிட்ட ஒரு ஆள் பிரச்சனை பண்ணுவார்னு சொல்லுதில்ல, அது அவர் சொல்லுவோம்ல, அது அவர் தான் அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிற அப்படிங்க, ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ சீதா அம்மா சொல்கிறாங்க, சீதாங்க பாரு உன் ஆசையெல்லாம் மறந்துடுமா, நம்ம வீட்டில் உங்கள் அக்காலும் உங்கள் மாமாவும் தான் முக்கியம், அவங்க சொல்கிறது தான் முடிவு, அப்படி இருக்கும்போது வந்து சரி வராது அப்படின்னோடனே சீதா ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ அருண் ஃபோன் பண்ணோன்னே அருண்கிட்ட நடந்து சொன்னோன்னே அருணுக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ அந்த முத்து தாங்க மாமனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆகா தேவையில்லாமல் நம்ம பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாட்ட பேசுகிறாங்க ஃபோனில். நான் உங்கள் மாமாட்ட வேணால் மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் மாமாவுக்கு எனக்கும் தானே பிரச்சனை, நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், அதுக்கான ஒன்றையும் நான் விட்டுற மாட்டேன், நான் உன்னை மனசார விரும்பினேன், இடையில விட்டு போதுக்கு இது பண்ணல வைக்கலன்னு சொல்லிட்டு கார் ஸ்டாண்டுக்கே போகிறாரு. அருணை பார்த்தோன்னா முத்து டென்ஷனாக, எங்கே எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. முத்து கொஞ்சம் நான் பேசுகிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது தான், ஆனால் வந்து நான் சீதா விரும்புகிறேன் மனசார அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லி முத்து அனுப்பி விட்டுறாரு. நேராக அருண் வந்து டியூட்டி பார்க்க இடத்துல வந்து முகம் ஒரு மாதிரி வாடலாக இருக்கார். அப்போ உயரதிகாரி கேட்காரு, என்னப்பா நீ, உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் செய்கிறேன் சார் இன்முகத்தோடு சொல்லுவேன், வேலை ரொம்ப தெளிவாக பண்ணுவேன், இப்போ நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே பேசாமல் இருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு, சார் அவர் பர்சனலாக அவனுக்கு வந்து இப்படி சார் அப்படிங்கும்போது, அப்படியா அந்த குடும்பத்துக்கு எனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, சார் உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு கூட உங்கள் வீட்டில் பூ கொடுக்குன்னு சொல்லி அடிக்கடி வந்து பேசுவேன் மீனான்னு. ஆமாம் அவன் வீட்டுக்காரர் கூட இந்த அருணுக்கு ஆகாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அவனோட குழந்தையால் தான் விரும்பிட்டாப்புல, பார்ட்டி கூட வச்சது எல்லாமே அந்த பொண்ணு. அப்படியா சரி அப்போ அதுக்கு நம்மளும் வந்து இவங்க காதல் பிரியதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம்ல, அதனால் நம்மளே பேசி ஒழுங்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு முத்தை பார்க்க ஸ்டேஷன்லேருந்து அவர் போகிறாரு. மீனாவுக்கும் ஃபோன் அடித்து ஸ்டாண்டுக்கு வர சொல்கிறாரு அந்த அதிகாரி. ஏம்மா 2 பேரும் இந்த இடத்துல வச்சு பேச நினைக்க வேண்டாம், வீட்டில் வந்து பேசுனா நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு தெரில, அருண் வந்து ரொம்ப நல்ல பையன், ஆனால் என்ன டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரப்பாக இருப்பான், ஆனால் கொஞ்ச நாளாகவே மாறிட்டான், அதுக்கு காரணம் சீதா தான் எல்லாருமே சொல்லுதாங்க, நாங்களும் அவங்க 2 பேரும் நேரில் பார்த்தோம், இங்கே வேண்டாத ஆளுகளை ஒரு வீடியோ எடுத்த மாதிரி எடுத்து போட்டு விட்டாங்க, சரி ரைட்டு அதுவும் நன்மைக்கு தான், என்ன அவங்க 2 பேரும் விரும்புதாங்க, உங்கள் 2 பேர் கோவத்தில் அந்த பையனை நீ கஷ்டப்படுத்த வேண்டாம் தம்பி, எனக்காக கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை பிரிச்சிடாதப்பா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே முத்து அப்படின்னு நிற்காரு. தம்பி உனக்கு அவங்களுக்கு தானே ஆகாது, அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்களே, அவங்க அன்பு நம்ம பார்க்கணும்ல, நான் அந்த அருணை அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்னு சொல்லி அருணை வர சொல்லி முத்தையும் அருணையும் பேச வச்சிடுறாங்க. முத்து உடனே சரிங்க விடுங்க, சீதாவுக்கு தான் பிடிச்சிருக்குங்காங்கள, அவங்க கல்யாணம் முடிச்சு விட்டு நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்கிறார், அருண் சொல்கிறாரு, நீங்கள் வராமல் எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம், நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு உங்கள் அப்பா சனத்தில் இருக்கீங்க வைக்கணும், சீதா அடிக்கடி சொல்லியிருக்கான், உங்கள் மேலே 1000 கோபம் இருந்துச்சு தான், உங்களை பற்றி சொன்ன விஷயத்தை நான் நினச்சி பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் தான், உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் சரியில்லாமல் போயிருக்கும், மற்றபடி நீங்கள் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சிறந்த ஆள் தான் அப்படிங்கும்போது 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சோடனே ஒரு நல்ல நாள் பார்த்து அருணை பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்க. பொண்ணு கேட்டு வந்த விஷயம் வந்து விஜயாவுக்கு தெரிய வருது. என்னது, இந்த மீனா வீட்டில் ஒரு சர்க்காரில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தன் பொண்ணு கேட்டு வரானா, அவன் ஊரில் அவன் பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாயை பழக்கிறாங்க. ஆமாண்டி பெரிய பணக்காரங்க, ஏற்கனவே மீனா தொழில் பண்ணுறதே ரொம்ப நம்மளுக்கு கடுப்பை கிளப்பிட்டு இருக்காங்க, இன்னமும் வந்து மீனா தொழில் பண்ணுறதுக்கு
சீதா மாப்பிள்ளையும் எல்லா உதவியும் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கல்யாணம் எப்படியும் நடக்கக்கூடாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்காது. இது நடக்கக்கூடாததுக்கு என்ன வழிலாம் பண்ணணுமோ நான் பண்ணுறேன். அந்த சிட்டி ஆஃபீஸ் வரைக்கும் நீ கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி சிட்டி ஆஃபீஸ் கூட்டி போகிறாங்க. அங்கே வந்து சத்யா என்கிட்ட வந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு போனான்ல, அந்த வீடியோ உன்ட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் திருதிருன்னு முழிக்கிறாரு. இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை கொண்டா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை வச்சு தான் அந்த சத்யா வீட்டில் நடக்க போகிற அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணுங்கள், வேறு எதுவும் உதவி வேணுமா அப்படிங்கிறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு உனக்கு பேசுகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.